சீப் அண்ட் குட்க்கு நம்ம பேட்டரிக்கு கொஞ்சம் சக்ஸஸ் ரேட் பண்ணுங்க. டாக்ஸ்க்குலாம் பண்ணுறாங்க. டாக்ஸ்க்கு பண்ணிடலாம் பண்ணுறாங்க. சீப் அண்ட் குட்க்கு மெட்ராஸ் வெட்டரியில் இருப்பாங்க. அந்த டாக்ஸ்க்குலாம் பண்ணாங்க. இங்கே வந்து நம்ம இன்செமினேஷன் பண்ணுறதால மோஸ்ட்லி அந்த ஜெனட்டிக் லைனேஜ் வந்து வராது. ஸ்டில் ஏதாவது ஒரு மியூட்டேஷனில் அந்த மாதிரி அந்த மாதிரி நல்ல க்ரோத் இருக்கும். குவாலிட்டி இல்லை நம்ம தொட்டியில் வளர்க்கலாம். ஒரு கிட்டு எடுத்து கூட ஒரு சிம்பிளாக ஒரு 6 ஒரு கிட்டு எடுத்து இவ்வளோ காலையில் வந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் பொன்னேரி வந்து சட்டமன்ற தொகுதி சினை பிடிக்கலை அப்படிங்கும்போது அந்த ஸ்கேனிங் மிஷின்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சில மாடுகளுக்கு வந்து ரொம்ப வியாதிகள் இருந்ததுன்னா அது ப்ரெக்னென்ட் கருவுறாது. அந்த மாடை வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு தேவையில்லைன்னா அதை இது பண்ணிடலாம். கொஞ்சம் பின்னாடி வரும். கட்டாயன் புவனா அப்பு புவனேஸ்வரி சுந்தரமூர்த்தி தாது உப்பு பயனாளிகளின் பெயர் கட்டாயன் புவனா அப்பு புவனேஸ்வரி சுந்தரமூர்த்தி தாது உப்பு பயனாளிகளின் பெயர் அது ஒன்றும் ஓகே ஓகே ஓகே. அங்க நிலத்துக்களை மாடி பயிர் செய்யறதுனால மாடு மேயத்துக்கு இடம் இல்லை. இல்லப்பா இங்க இது பண்ணிடுறாங்க. இவங்க மாடே தெரியல தள்ளி சொன்ன கூட பண்றாங்க. என்ன பண்றேன் போராட்டம் பண்ணோம். அதே மாதிரி நம்ம ஏரியில வந்து ஒரு ஆதார் கார்டுக்கு 10 லோடு மண்ணுன்ற பேர்ல 150 லோடு மண் எடுக்கிறானுங்க. தனி நபர் ஒரு ஆள் நம்ம இந்த மண் எடுக்கிறத இங்க இருக்கிற வளங்களை சுரண்டப்படுறத தடுக்கணும். கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவை நடவடிக்கை கொஞ்சம் எடுங்க ஐயா. 10 லோடு கணக்கு, ஆனா 150 200 லோடு எடுக்கிறானுங்க. சரிங்க 15 மாடு வெட்டி வச்சிருக்காங்க. அதுதான் முடிவு. அவங்க நான் எடுக்கிறான். ஏன்னா 2 மாசத்துல 40 நாள் சொல்லிருக்காங்க. இந்த சைடுல எல்லாம் பாருங்க, அப்படி இடிஞ்சு இடிஞ்சு கொட்டுது. இந்த சைடுல எல்லாம் பாருங்க. அந்த சைடு எடுத்துறேன் அப்படியே. போஸ்ட் கண்டன போஸ்ட். மொத்தனா நான் கொஞ்சம் பேர் அடிப்பேன். இதெல்லாம் லோகத்துல எங்கடா இருக்குது? தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டு திட்டம், அந்த திட்டத்தின் கீழே 9வது சுற்றா நம்ம இங்கே வந்து மாநில அரசு மத்திய அரசு இணைந்து இந்த கோமாரி நோய் தடுப்பூசி திட்டத்தை இன்றைக்கி செயல்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இது 1/7 10/8 வரைக்கும் போகுது. அதில் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் 2,70,000 கால்நடைகளுக்கு இந்த தடுப்பூசி போடுறோம்.
பெரிய மாடுன்னா ஒரு ஊசி போட்டு 6 மாதத்தில் 2வது டோஸு, சின்ன கண்ணுக்குட்டின்னா ஒரு 45 நாள்லேயே பூஸ்டர் கொடுக்கணும். இது வந்து முக்கியமாக இந்த நோயால் பக்கத்தில் காற்றில் பரவுறதுனால பக்கத்தில் வளர்கிற மாடுகள் அது எல்லாமே பாதிக்கப்படுது, பால் குடிக்கிற கண்ணுக்குட்டியும் பாதிக்கப்படுது. அப்படிங்கிறதுனால இந்த தடுப்பூசி வந்து ரொம்ப அவசியம். அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாரையும் 100% கவரேஜ் கொடுத்து போட சொல்லியிருக்கோம். அதுக்கான இன்றைக்கி ஆரம்பம், அதனால் இன்றைக்கி ஆரம்பித்து வச்சுருக்கோம். 10/8 வரைக்கும் இது இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கால்நடை வளர்ப்போரும் இந்த திட்டத்தில் பயன்பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நடமாடும் மருத்துவம், அந்த கால்நடை மருத்துவம் இருக்குது, அது ஏரியாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வரதே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நம்ம குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையில் தான் நடமாடும் மருந்து வச்சுருப்போம். அதனால் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஷெடியூல் போட்டு கவர் பண்ணுவோம். அதிக கால்நடைகள் இருக்க ஏரியாவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போவோம். இந்த ஏரியாவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ பேசிஸில் சொன்னீங்கன்னா நம்ம அந்த ஷெடியூலில் இருந்தாலும் ரீசெக் பண்ண சொல்லுவோம், எல்லா இடத்துக்கும் கவர் ஆகிற மாதிரி. திருப்பாளையம் பிற்காவில் 5000க்கும் மேற்பட்ட கால்நடை இருக்குமா, 20க்கும் மேற்பட்ட மேய்க்கால் புறம்போக்கு இருக்குது இடம். அதில் மேய்ச்சல் நிலம் அமைச்சு தர கால்நடைத்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் கலெக்டருக்கு மனு கொடுத்து இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கணும். வந்து பார்க்குறாங்க, அந்த இடத்துல அமைக்கிறதுக்கு எந்த நடவடிக்கை மற்ற ஊராட்சிகள்லாம் பண்ணியிருக்காங்கம்மா. பண்ணால் அதில் 100 நாள் வேலை செய்யறதுக்கும் கால்நடைகளுக்கும் விபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குமா. பவுண்டு அமைச்சிருந்தாங்க, அதுவும் இல்லைம்மா. இப்போ மெதூர் ஊராட்சியில் மக்கா அதுக்கு என்னம்மா நடவடிக்கை இருக்குது? எல்லாமே ஆக்கிரமிப்பில் இருக்குது. ஆக்கிரமிப்புக்கு இப்போ நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்கிரமிப்பு ரிமூவல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டில் பவுண்டு அல்லது மேய்ச்சல் தரையானா அதோடைய மண்ணு பார்ப்பாங்க. அது நேச்சரே வந்து ஓகே அப்படின்னா, பாறையாக இருந்தால் பண்ண முடியாது. மண்ணோட நேச்சரை பார்த்துட்டு அதை டெவலப் பண்ணுவோம். கண்டிப்பாக நடவடிக்கை இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த சாலிட் வேஸ்ட் செக்ரிகேஷனுக்கான ஒரு ரூல் வந்திருக்கு. அதன்படி 4 விதமாக பிரிக்கணும். கம்பல்சரி குப்பையை வீட்டிலையே மட்கும் குப்பை, பாலித்தீன், பேட்ரி அண்டு சானிட்டரி நாப்கின் பிரித்து தான் டிஸ்போசல் பண்ணணும். இந்த பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டர்ஸ் அவங்களும் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க குப்பையும் அவங்க கண்டிப்பாக டிஸ்போஸ் பண்ணி ஆகணும்னு ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் லேப்ஸஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனடியாக நடவடிக்கை. நீர்நிலையில் கண்டிப்பாக கொட்ட மாட்டோம், அதை என்ஷூர் பண்ணிக்கலாம். இந்த அரசு என்ன இஷ்யூஸ் பார்க்குறாங்க? ஃபண்ட் ஏதாவது இஷ்யூவா? சாலையில் பார்த்துக்கிற மாடு வந்து நிறைய அது வந்து வளர்க்குறவங்களுக்கு விழிப்புணர்வு வேணும். அவங்க வந்து வளர்க்கும் போது கட்டி வைக்காம தீவனம் போடாமல் அப்படியே விட்டுறதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நம்ம அது பவுண்டு வச்சோம்னா அடிச்சுட்டு அபராதம் விதிப்போம். வளர்க்குறவங்களும் விழிப்புணர்வோடு இருக்கணும், வெளியே விடக்கூடாது அப்படிங்கிறது. தேங்க்யூ.